Hi and hello to everyone. Welcome to Sharing My Knowledge YouTube channel. நம்ம யூடியூப் சேனல்ல NTA UGC NET பேப்பர் 1 ஓட ரிவிஷன்ல லேர்னிங் வித் ஒன் லைனர்ஸ் ஃப்ரம் PYQ சீரிஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்ட் 2 ஒன் லைனர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் ஷேரிங் மை நாலேஜ் யூடியூப் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ரிசர்ச் ஆப்டிட் ஒன் லைனர்ல டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வரைக்கும் பார்த்தோம். இந்த ஒன் லைனர்ல ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஒன் லைனர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நாமினல் ஸ்கேல். நாமினல் ஸ்கேல் இஸ் நத்திங் பட் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் வேரியபிள்ஸா இருக்கும். ரேங்கிங் ஸ்கேலுங்கிறது ரேங்கிங் ஆஃப் வேரியபிள்ஸ். இன்டர்வல் ஸ்கேல் அப்படிங்கிறது கேட்டகரைசிங் ரேங்க் அண்ட் மெஷரபிள். நாமினல் ரேங்கிங் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இன்டர்வல் ஸ்கேல். ரேஷியோ ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து கேட்டகரிஸ் ஆஃப் ரேங்க், இன்டர்வல், மெஷரபிள் இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ரேஷியோ ஸ்கேல். இந்த ரேஷியோ ஸ்கேல் வந்து 0ல இருந்தே வந்து இந்த ரேஷியோ ஸ்கேல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈஸியஸ்ட் ஆட்டிடியூட்னல் ஸ்கேல் அப்படிங்கிறது எந்த ரேட்டிங் ஸ்கேலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா லிக்கர் ஸ்கேல் ரேட்டிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹைப்போதிசிஸ். ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைடிங் அன் எக்ஸ்பிளனேஷன். Hypothesis should be conceptually simple, clear and specific இருக்கும். Researcher failed to reject null hypothesis in his research. அப்படி இருக்கும்போது என்ன பிரின்சிபல் அங்க ஃபாலோ பண்ணா it implies that the principle of research hypothesis was to reject research hypothesis. அவரோட null hypothesis ரிஜெக்ட் பண்ண மறந்துட்டாரு அப்படின்னா அதோட பேசிக் பிரின்சிபலே ஆட்டோமேட்டிக்கா அவர் கண்டுபிடிச்ச ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணணும். அதுதான் வாட் இஸ் ரிசர்ச் டிசைன். Conceptual framework in which a research is conducted is called as research design. Sample size எவ்வளோ, என்ன டைப் ஆஃப் சாம்பிள் யூஸ் பண்ண போறோம், என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் நம்ம ஃபாலோ பண்ண போறோம், எந்த ஏரியால பண்ண போறோம். ஸோ இது அந்த conceptual framework in which a research is conducted is called as research design. What are the sequence of time order and theorization அப்படின்னா major operation in scientific research. இது வந்து first order or demonstration of covariance, elimination of surplus relation. இது ரெண்டும் தான் order of sequence in terms of time order and theorization. Formulation of the research problem can be compared to lay downing the foundation of a building, which means research. Research problem formulate பண்றதா வந்து basic work in research. So finding or formulation of research problem னா அந்த research activity-க்கே building-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. A good review of literature aims at generating the research question and validating those questions. Previous studies நம்ம பண்ற particular topicல previously பண்ண studies படிக்கிறதா வந்து review of literature. Good review of literature எதை provide பண்ணுனா generating research question. புதுசா question generate பண்ண முடியும் and validating those questions. அந்த questionக்கு நம்ம என்ன validityயான ஒரு research வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறத create பண்றதா வந்து review of literature. Review of literature stage அப்படிங்கிறது வந்து researchல creates a working thesis for research paper by specifying and organizing a category of information. இந்த information நான் எங்கிருந்து எடுத்திருக்கேங்கிறது specify பண்ணும், அதை organize பண்ணும் year wise இல்ல name wise chronological order ஏதோ ஒரு ஆர்டர்ல அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை சொல்றதா வந்து review of literature. Artifact that arise and act the internal validity in a research are history, maturity, instrumentation and experimental modality. During research, while recording an observation, during the research observation record பண்ணும்போது if an observer rate an individual based on rating given in another aspect அப்படின்னா அதாவது பாசிட்டிவ் ட்ரேட், ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பாசிட்டிவா சொல்றாரு, அதை பேஸ் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணோம் அப்படின்னா அது பேரு ஹேலோ எஃபெக்ட். இதே during the research recording and information is done on the form of cognitive bias that cause one perception of another due to unduly influenced by single negative threat. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கேட்கும்போது நெகட்டிவா ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நெகட்டிவா ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பண்றது வந்து ஹார்ன் எஃபெக்ட். ஸோ பாசிட்டிவ் ட்ரைட்டா இருந்ததுன்னா அது ஹேலோ, நெகட்டிவ் ட்ரைட்டா இருந்தா அது ஆரன் எஃபெக்ட். பொசிஷன் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது என்னத்தை கொடுக்கும்னா இட் ஹைலைட்டிங் அண்ட் ஆஃப் இஷ்யூ அண்ட் டிசப்ஷன் ஆஃப் அ ஸ்டேட்டஸ். இன்னைக்கு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனா இல்லை இன்னைக்கு டேட்ல ஒரு அப்டேட்டான இருக்கிறதா வந்து பொசிஷன் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்: ரியலபிலிட்டி, வேலிடிட்டி, அக்யூரசி, கிரெடிட்டபிலிட்டி, ஜெனரலைசேஷன், சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்.
Reliability-na consistency of research. Validity-na accuracy. Accuracy-ங்கிறது related to validity. Both are same. Creditability-na use of best source of information, best procedure. Generalization அப்படிங்கிறது research has been conducted by using scientific method and procedure. Systematic அப்படிங்கிறது effective research. Controlled அப்படிங்கிறது exploring causality in relation within two variables. So researchல W and H questions வந்து frame பண்ணுவாங்க. The W and H perspective of research அப்படிங்கிறது என்னன்னா what, who, where, when, why and how. இந்த கொஸ்டினுக்குலாம் நம்மளோட ரிசர்ச் ஆன்சர் பண்ணுச்சுன்னா நம்ம ரிசர்ச் வந்து கரெக்டான ஃபார்மேட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங். Process of research. Identifying a problem அல்லது problem formulation. Review of literature. இதுதான் sequence. First problem identify பண்ணணும் இல்ல problem statement of the problem formulate பண்ணணும். Review of literature. Previous study நம்ம பண்ணணும். Specifying the research purpose. என்ன purposeக்காக இந்த research பண்றோம்? Hypothesis making. Designing a research. Research design. Sample, size, area இதெல்லாம். Collecting a data. Analyze and interpretation of data ன்னு சொல்லலாம். Data analysis and formulation of generalization ன்னு சொல்லலாம். Report and evaluation. Evaluate a research which is called as conclusion. இதுதான் steps process of research. Identifying a problem, review of literature, specifying the research purpose, designing a research, collecting a data, analysis and interpretation of data, and report and evaluate a research. இது process of research or the steps of research. Steps for scientific method of research கொஞ்சம் differences இருக்கும். Scientific method of researchல first problem situation perceive பண்ணும். Perceiving the problem situation. Next locating an actual problem locate பண்ணி அதுக்கு definition frame பண்ணணும். And next hypothesis. Next அந்த hypothesis வச்சு testing பண்ணி அதோட consequences detect பண்ணணும். இதுதான் scientific method ஓட steps. Next hypothesis. Hypothesis na tentative statement ன்னு சொன்னோம். So types of hypothesis பார்த்தா 3 types இருக்கு. Declarative, directional, non-directional. Declarative na skin problem, makeup நால skin வருது. இதனால தான் இந்த problem டைரக்டா declare பண்ணலாம். So அதுதான் வந்து declarative method. Directional method na differences or association. A is effective than B. அந்த மாதிரி சொல்றது. Non-directional அப்படின்னா there is no difference between A and B அப்படிங்கிறது தான் வந்து non-directional. These are the 3 types of hypothesis. Hypothesis பொறுத்த வரைக்கும் 2 type of error இருக்கு. ஒன்னு type 1 error and type 2 error. Type 1 error அப்படிங்கிறது என்னன்னா when we reject the true null hypothesis. நான் frame பண்ண hypothesis true னு prove பண்ணியிருக்கேன். True proof பண்ண null hypothesis நான் reject பண்ணிட்டேன்னா அது வந்து producer error, அது alpha error ன்னு சொல்லுவாங்க. அதுதான் type 1. கரெக்டா கண்டுபிடிச்ச null hypothesis நான் reject பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து type 1 error. Rejection of true null hypothesis denoted by alpha, false positive. Type 2 error அப்படிங்கிறது opposite. Accepting the wrong null hypothesis. நான் என்னோட hypothesis வந்து எனக்கு ஆன்சர் வந்து wrong டெஸ்டிங்ல வந்திருக்கு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது type 2 error. இது வந்து consumer error அப்படின்னு சொல்லுவாங்க. beta -1 power curve beta அப்படின்னு சொல்லுவாங்க இதை. So accepting the false null hypothesis denoted by beta, it is a false negative. Null hypothesis தான் ரிசர்ச்ல எப்பவுமே கன்சிடர் பண்ணுவோம். in case if the null hypothesis rejected னா ஆட்டோமேட்டிக்கா alternative hypothesis வந்து accepted ன்னு மாறிடும். null hypothesis டெஸ்ட் பண்றதுக்கு ரிசர்ச்சர் மெஜாரிட்டி ANOVA மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம எல்லா பாராமெட்ரிக் டெஸ்ட் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். A researcher use parametric test in lieu of non-parametric test for analyzing and interpretation of the result. Non-parametric testக்கு பதிலா parametric test யூஸ் பண்றாங்க அப்படின்னா this may be described as a technical lapse in handling data. இது என்னன்னு சொல்லுவோம்னா எந்த டேட்டாவை கரெக்டா யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கிற அந்த டெக்னிக்கல் லேப்ஸ் தான் வந்து இதோட மேஜர் ரீசனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்லைனர் different type of sampling technique. Probability sampling, non-probability sampling. ரெண்டு கேட்டகரி இருக்கு. Probabilityல simple random sampling, அதாவது each person in a population have equal independent chances of being selected. Stratified random sampling na when a research problem is related to heterogeneous population, the most suitable sampling method is stratified. Heterogeneous population வந்து homogeneous கொண்டு வருது stratified. Homogeneous population வந்து heterogeneous கொண்டு போறது தான் வந்து clustered sampling. Systematic random sampling is nothing but of simple random sampling. Non-probability sampling அப்படிங்கிறது என்னன்னா population have no equal chance or independently, அதாவது equal chance of selecting வந்து இருக்காது.
Non-probability sampling is a sampling techniques where the samples are gathered in the process that does not give all individual in a population equal chance of being selected. So இதோட various type என்னன்னா convenient sampling, judgment or purposive sampling, quota sampling, accidental sampling, snowball sampling இதெல்லாம் various non-probability sampling techniques. Steps in writing research report. Research report எழுதும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா லாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் கண்டிப்பாக இருக்கணும், ஃபைனல் அவுட்லைனை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ரஃப் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ரீரைட்டிங் அண்ட் பாலிஷிங், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் பிப்ளியோகிராஃபி, ரைட்டிங் ஆஃப் ஃபைனல் டிராஃப்ட். இதுதான் 6 ஸ்டெப்ஸ் இன் ரைட்டிங் அ ரிசர்ச் ரிப்போர்ட். The term fabricating அப்படின்னு ரிசர்ச்ல ஃப்ரீக்வெண்டா சொல்லுவாங்க. ஸோ ஃபேப்ரிகேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா கிரியேஷன் ஆஃப் சுப்பீரியர் டேட்டா பை ரிசர்ச்சர் அல்லது மேனிபுலேட் த ரிசர்ச் மெட்டீரியல். அதுதான். நெக்ஸ்ட் பிளாஜரிசம். பிளாஜரிசம் இஸ் நத்திங் பட் ஆஃப் காப்பியிங் சம் ஒன் எல்ஸ் ஐடியா ஆஸ் தேர் ஓன். மற்றவங்களோட ரிசர்ச்சோ இல்லை மற்றவங்களோட ஐடியாவோ தன்னோடதுன்னு சொல்லி காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து பிளாஜரிசம். ஸோ http://go.turnitin.com இந்த வெப்சைட் வந்து plagiarism check வெப்சைட்டோட லிங்க். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் பேஜ், அடுத்தது இண்டெக்ஸ் ஆர் கண்டென்ட், நெக்ஸ்ட் தீசஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அல்லது அப்ஸ்ட்ராக்ட், நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, பேக்ரவுண்ட், ப்ரொசீஜர், இம்ப்ளிகேஷன் ஆர் இஷ்யூ, சொல்யூஷன் ஆர் ரெக்கமெண்டேஷன், கன்க்ளூஷன். கன்க்ளூஷனுக்கு அப்புறம் தான் நம்ம என்னென்ன வைப்போம்னா அப்பெண்டிக்ஸ், பிப்ளியோகிராஃபி அண்ட் ரெஃபரன்சஸ். ரெஃபரன்சஸ் வந்து 3 டைப் ஆஃப் ரெஃபரன்சஸ் ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். APA அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், MLA மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன், CMS சிகாகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல். இந்த 3 இதில் எந்த ஸ்டைல் ஆஃப் ரெஃபரன்சஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த ஸ்டைல் ஆஃப் ரெஃபரன்சஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் ரைட்டிங்கை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். American Psychological Association APA guidelines specifying using sentence style capitalization for the title of book or an article. So we should capitalize only the first word of the title and subtitle. The expectation to this rule would be periodical title and proper name in the title that should be capitalized. In the format பார்த்தா ஃபுல்லா தெரியும். 3 format of references நம்ம பார்த்தோம். APA, MLA, CMS. APA formatல பிப்ளியோகிராஃபியோட ரெஃபரன்சஸ் எப்படி வைப்பாங்கன்னா லாஸ்ட் நேம் ஃபாலோட் பை ஃபர்ஸ்ட் நேம் இனிஷியல், இயர் பப்ளிஷ்டு பிராக்கெட்குள்ளே வரும், டைட்டில் ஆஃப் த ஒர்க் அல்லது டாக்குமெண்ட் இருந்தால் டாக்குமெண்ட், வால்யூம் நம்பர் இப்போ இருந்தால், பப்ளிகேஷன், சிட்டி, ஸ்டேட், பப்ளிஷர். MLA பிப்ளியோகிராஃபியாக இருந்ததுன்னா லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், டைட்டில் ஆஃப் ஒர்க், பப்ளிஷர், டேட்டா கிரியேட்டர், டைப் ஆஃப் சோர்ஸ், டேட்டா ஆக்சஸ், மந்த் அண்ட் இயர். CMS ஃபார்மேட்டாக இருந்தால் ஆத்தர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், இனிஷியல், லாஸ்ட் நேம், ஒர்க் டைட்டில், பப்ளிஷர், டேட் பப்ளிஷ் வந்து பிராக்கெட்குள்ளே இருக்கும், பேஜ் நம்பருக்கு. இதெல்லாம் வந்து பிப்ளியோகிராஃபிக்கான ஃபார்மேட் ஃப்ரம் APA, MLA and CMS. One liner from PYQ series Research Aptitude Part 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஷேரிங் மை நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணனா சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை என்னோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட குவரிஸையும் அங்கே கேட்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.